உங்களோட டான்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கான மெயின் ரீசன் உங்களுக்கு டேலண்ட் இல்லாமலையோ இல்லை உங்களுக்கு டான்ஸ் வராமலையோ இல்லை நீங்கள் ஒரு பேட் டான்ஸர் அப்படின்றதுனால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்ற அர்த்தம் கிடையாது. உங்கள் டான்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் உங்களோட டான்ஸ் ப்ராசஸில் ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு பேட்டர்னோ இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஏன்னா நிறைய டான்சர்ஸ் டான்ஸ் கற்றுக்கிற ஒரு ப்ராசஸை ரொம்ப ரேண்டமாக பண்ணுறாங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஒரு எமோஷ்னல் பேஸ்டு டிசிஷனாக எடுக்கிறாங்க. அண்ட் இதனால் டான்ஸில் அவங்களோட ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் லக்கு கிட்ட கொடுத்த மாதிரி ஆகிடும். மேபி நான் இம்ப்ரூவ் ஆனால் ஆகலாம், யாருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்குறாங்களோன்னு தோணுது. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு டான்ஸில் ஏன் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே வரலை, டான்ஸில் நான் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஆனால் டான்ஸில் க்ரோத்தே வரலை எனக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் மீ, நான் உங்களை ஃபால்ட் சொல்லலை. டான்ஸில் உங்களுக்கு எப்படி ஒரு சிஸ்டமோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரோ க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தெரியாததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸும். அதனால தான் இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களை ஹைப் ஏற்றி வாவ் பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் க்ரியேட் பண்ணலை. பட் ராதர் டான்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நான் ஃபீல் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நான் பர்சனலாக க்ரியேட் பண்ண ஒரு ஃபார்முலாவை தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அண்ட் நான் இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டான்ஸில் உங்களோட க்ரோத்துன்றது ஒரு ஆப்ஷனலாக இல்லாமல் இன்னெவிட்டபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த ஃபார்முலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி கற்றுக்குறீங்கன்னா அதோட ப்ராசஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் டான்ஸ் கிளாஸ்லையோ இல்லை ஆன்லைன் கோர்ஸ்லையோ அந்த இன்ஸ்ட்ரக்டரோ இல்லை ட்ரெயினரோ சொல்லி கொடுக்குற ஸ்டெப்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, அதை கற்றுப்பீங்க, அண்ட் தென் அதை ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் லேட்டர் அது வருதோ வரலையோ அந்த விஷயத்தை எவாலுவேட் பண்ணாமலே நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயுமே ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இல்லை, இதில் எங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தர மாதிரியான ஒரு சிஸ்டம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்ட கொரியோகிராஃபியை ரிஃபைன் பண்ணுற ஒரு லூப் ஸ்ட்ரக்சர் கூட இல்லை. அதனால தான் டான்ஸில் உங்களோட ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப ஸ்லோவாக பில்ட் ஆகுது. அண்ட் அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த ஒரு ஃபார்முலாவை பர்சனலாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அது என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா MPECR. இந்த MPECR அப்படின்ற ஃபார்முலாவில் இந்த ஒரு விஷயமும் என்ன அப்படின்றத பற்றி ஸ்லோவாக டீகோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் வர ஃபர்ஸ்ட் வேர்ட் M ஃபார் மெமரி. நீங்கள் எந்த கொரியோகிராஃபி எடுத்துக்கிட்டாலுமே அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ப்ரைமரி ஸ்டேஜ் அப்படின்றது நீங்கள் அந்த கற்றுத்தர ஸ்டெப்பை மெமரைஸ் பண்ணுறதா தான் இருக்கும். இங்கே ப்ராப்ளமே மெமரைசிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை தப்பாக பண்ணுறதுனால தான் நடக்கும். அது என்னென்னா, ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்டெப்பை பார்த்துட்டு அது புரியல, இல்லை நம்ம ஆடுறப்போ மிஸ்டேக்ஸ் நடக்குது, அதை கரெக்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுக்காமல் ஸ்டெப்பை சொல்லி கொடுத்தவொடனே அதை எப்படியாச்சும் கரெக்டாக ஆடிடணும், பயங்கரமாக ஆடிடணும், சூப்பராக ஆடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடக்கிற மிஸ்டேக்ஸ் கூட பார்க்காம பிளைண்டாக ஆடிட்டு அடுத்த ஸ்டெப் போயிடுறது. அண்ட் இந்த ப்ராசஸை நீங்கள் ரஷ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் அந்த ஸ்டெப்பு கடைசி வரைக்கும் ப்ராப்பராக ஏறாது. மெமரைசிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை நீங்கள் எப்படி கரெக்டாக பண்ணலான்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த கொரியோகிராஃபியும் முதல்ல சின்ன பீசஸாக பிரேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பையும் மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க கவுண்ட்ஸையும் முடிஞ்சால் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் டான்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி அந்த கவுண்ட்ஸையும் சேர்த்து மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்போட டைரக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் மெமரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் டைரக்ஷன்ஸும் பண்ணிட்டேன் சதீஷ், அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து அந்த ஸ்டெப்போட ட்ரான்சிஷன் என்ன, அதாவது ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு நம்ம எப்படி மூவ் ஆகிறோம் அப்படின்ற அந்த ட்ரான்சிஷனையும் மெமரைஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணுறது கிடையாது. ஒன்ஸ் அந்த ட்ரான்சிஷனையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ், ஐஸ் க்ளோஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ண தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டெப்புன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் செட்டில் ஆகும். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த கொரியோகிராஃபியில் இருக்க ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மெமரியில் இருக்கும். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளைண்ட்ஸ்க்கும் பர்சனலாக சொல்கிற விஷயம் இதுதான். உங்களால் எப்போது ஒரு ஸ்டெப்பை நல்லா மெமரைஸ் பண்ணி அழகாக உங்கள் பிரெயினுக்கு ஃபீட் பண்ணி
அதை விஷுவலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மியூசிக்கோடு ஆட முடியுதோ, அப்போது உங்களுக்கு மியூசிக் கூட சேர்ந்து அந்த ஸ்டெப்ஸையோ இல்லை கொரியோகிராஃபியோ ஆடுறதுக்கோ இல்லை அதை 4 பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ரைமரி ப்ராசஸையே தப்பாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மொத்த டான்ஸாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப மெஸ்டப்பாக கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எம்பிஇசிஆர் அப்படின்ற நம்ம ஃபார்முலாவில் 2வது வேர்ட் பி, which is for practice. ப்ராக்டிஸ் தானே சதீஷ், நான் ரொம்ப ஈஸியாக ஆடிடுவேன், என்ன ஜஸ்ட் மியூசிக் போட்டுட்டு ஒரு 4-5 டைம்ஸ் ஆடணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு இன்டென்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு 3 டைப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இதில் எந்த டைப் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோலேட்டட் ப்ராக்டிஸ். இந்த ஐசோலேட்டட் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை உங்கள் இன்ஸ்ட்ரக்டரோ இல்லை ட்ரெயினரோ சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்டெப்போட ஃபுட் ஒர்க் என்னன்றதை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதை மெமரைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஒர்க்கில் ஓகே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் கோ ஃபார் த அப்பர் பாடி. அப்பர் பாடி என்ன பண்ணுது, அதே ஸ்டெப்போட ஹேண்ட் மூவ் என்ன பண்ணுது அப்படின்றத நல்லா நோட் பண்ணி அதை மெமரைஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது இந்த அப்பர் பாடியிலும் கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட் ஒர்க்கும் இந்த அப்பர் பாடியும் ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஃபுட் ஒர்க்கும் அப்பர் பாடியும் சேர்றப்போ தான் அந்த ஸ்டெப்போட ஃபுல் பிக்சர் என்னன்றது உங்கள் பிரெயினுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா மூவ் ஆன் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்லோ ப்ராக்டிஸ். நார்மலாக ஒரு கொரியோகிராஃபியோ இல்லை ஒரு காம்பினேஷனையோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு வருது வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணாமல் ஜஸ்ட் மியூசிக் போட்டு பேக் டு பேக் ஆடிக்கிட்டே இருக்குது. ஒரு 5 to 6 டைம்ஸ் ஃபுல் எனர்ஜியோடு ஆடிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த டான்ஸோட கொரியோகிராஃபியோ இல்லை அந்த டான்ஸ் கொரியோகிராஃபியில் இருக்க ஒரு கிளாரிட்டியோ உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். பட் இதுவே மொத்த கொரியோகிராஃபியும் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தடவை ஸ்லோவாக ஆடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10% மியூசிக் ஸ்பீடில் ட்ரை பண்ணணும், ஒரு 30% மியூசிக் ஸ்பீட், 50, 70, 100 இந்த மாதிரி பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டான்ஸ் கொரியோகிராஃபியில் இருக்க கிளாரிட்டியோ இல்லை அந்த கொரியோகிராஃபி ஆடுறப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸோ இது எல்லாமே நல்லா புரியும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் இந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்கள் டான்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அண்ட் 3rd டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டான்ஸர்ஸ் அவங்க ஒரு கொரியோகிராஃபி கற்றுக்குறாங்க அப்படின்னு இருக்கப்போ ஜஸ்ட் பிளெயினாக அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணி அகெயின் பிளைண்டாக டான்ஸ் ஆடாமல் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக கூட இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருதுன்னா இட் இஸ் ஓகே, அது சின்ன மிஸ்டேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகாமல் அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்றத நீங்கள் சால்வ் பண்ணணும். எப்போவுமே ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா அந்த மிஸ்டேக்கை மட்டும் பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு போகாமல் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்பு என்ன, அது கிளியராக இருக்கா, அந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு ட்ரான்சிஷன் ஆகிறப்போ மறுபடியும் அந்த மிஸ்டேக் வரலையா அப்படின்றதையும் பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதோ ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு பர்சனலாக பார்க்க அட்ராக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை ஆக்வர்டாக இருக்கிறதுனாலையோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாமல் அதை கொஞ்சம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்டெப் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸுன்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி கஷ்டமான ஒரு ஸ்டெப்பை ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி அது மேலே கான்ஃபிடென்ஸ் வருது அப்படின்ற ஒரு விஷயந்தான் டான்ஸில் க்ரோத்தே. ஸோஃபார் நம்ம ஃபார்முலாவில் மெமரி பார்த்தாச்சு, ப்ராக்டிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இ ஃபார் எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ராக்டிஸ்லேருந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன்னா ப்ராக்டிஸுன்ற ஒரு விஷயம் லேர்னிங் பேஸ்டானது, பட் இதுவே எக்ஸிக்யூஷன் அப்படின்றது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டானது. எக்ஸிக்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயமே பேசிக்காக என்னன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப்பை கற்றுக்குறீங்கன்னா அதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அதே ஸ்டெப்பை சாங் கூடவோ இல்லை மியூசிக் கூட சேர்ந்து ஆடுறப்போ அதோட ஃப்ளோவோ அதோட ஸ்பீடோ அதோட ஆங்கிள்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுபடும். அதனால் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, ஒரு ஸ்டெப்பை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு அதோடு ஸ்டாப் பண்ணாமல்
அதை மியூசிக் கூட இன்ஸ்ட்ரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, என்ன ஸ்பீடில் பண்ணுறாரு, என்ன ஸ்டைலில் பண்ணுறாரு, இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி இந்த பேராமீட்டர்ஸையும் உங்கள் மைண்டில் நல்லா நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஓகே சதீஷ், இந்த எக்ஸிக்யூஷன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட், இது ஏன் நான் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொரியோகிராஃபியோ இல்லை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸையோ ஈஸியாக மெமரைஸ் பண்ணிவிட்டு ஆடிடலாம். பட் அந்த ஒரு ரிதம் எடுக்கிறதோ இல்லை அந்த ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதோ இல்லை கொஞ்சம் ஸ்டைலாக ஆடுறதோ, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்காது. இதுக்குன்னு நீங்கள் தனியாக உட்காந்து அந்த எக்ஸிக்யூஷன்ற ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்போ தான் கிடைக்கும். இந்த எக்ஸிக்யூஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் மிரரோடு பெர்ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் மிரர் இல்லாமலேயும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், மியூசிக் கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் மியூசிக் இல்லாமலேயும் பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே சதீஷ், பட் இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டான்ஸில் க்ரோத்தோ இல்லை ப்ராக்ரெஸோ ரெண்டு விஷயமும் எப்போ நடக்கும்னா, உங்களோட சப்போர்ட்டிங் சிஸ்டம்மை ரிமூவ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நடக்கும். இதை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணலான்னா, சின்ன குழந்தைங்களாம் சைக்கிள் ஓட்டுறப்போ சைடில் ஒரு சப்போர்ட் வீல் இருக்கும் இல்லையா, ஒன்ஸ் அந்த குழந்தைங்க கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வீலாக நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ நான் என்னை பார்த்துக்கிட்டே ஆடினா தான் எனக்கு டான்ஸே வரும் சதீஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மிரர் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை, இதுவே நான் டான்ஸ் ஆடுறப்போ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எனக்கு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கணும், எனக்கு மியூசிக் கேட்டால் தான் டான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் மியூசிக் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் டான்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்கள் கண்ட்ரோலையும் மெமரைசிங் பவரையும் உங்கள் கான்ஃபிடென்ஸையும் டெஸ்ட் பண்ணும். ஏன்னா பேசிக்காக ஒரு கொரியோகிராஃபியை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நடுவில் எங்கேயும் பிளாக் அவுட் ஆகாமல் ஸ்டெப்ஸை மறக்காமல் அழகாக எண்ட் பண்ணணும். அதுதான் உங்கள் டாஸ்க். சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்டேஜில் ஆடுறப்போ இந்த மாதிரி மிஸ்ஹேப்ஸோ இல்லை மிஸ்டேக்ஸோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இது நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்றப்போ அதை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட என்னென்ன ஃபேக்டர்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஸ்டாமினா, ஸ்டேஜ் மைண்ட் செட், கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரியாமலே பேக்ரவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் எவ்வளோ நல்லா உங்களோட கொரியோகிராஃபியை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் உங்களோட டான்ஸ் எந்த லெவலில் இருக்குதுன்றதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவில் அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா C, which is for correction. டான்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த கரெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் டான்ஸ் தெரிஞ்சவங்களையும் டான்ஸ் தெரியாதவங்களையும் செப்பரேட் பண்ணுற ஒரு லைன். நிறைய டான்சர்ஸ் ஒரு ஸ்டெப்பை கற்றுப்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அண்ட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டெப்பு வருதா வரலையான்னு பார்க்காம பிளைண்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. அவங்க யாருமே நடக்கிற மிஸ்டேக்ஸை ப்ராப்பராக ரொம்ப டீப்பாக போய் கரெக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஹானஸ்டி தேவைப்படும். உங்கள் டான்ஸை நீங்களே ஒரு வீடியோ எடுத்து அதை ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் லைக் தட் மேலோட்டமாக அதை பார்த்துட்டு ஓகேப்பா நான் நல்லா தான் ஆடியிருக்கேன், என்ன இங்கே அங்கே குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகாமல், நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ என்னோட போஸ்டர் கரெக்டாக இருக்கா, என்னோட எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்கா, இல்லை எங்கேயாவது நான் எனர்ஜி கம்மியான மாதிரி தெரியுதா, இல்லை ஹேண்டு தூக்குறப்போ எல்லாருக்கூடையும் கோஆர்டினேட்டடாக இருக்கா, நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேனா இல்லை ரொம்ப ஸ்லோவாக ஆடுறேனா, இந்த மாதிரிலாம் இன்டெப்த்தாக போய் பார்க்கலன்னா கூட நான் ஆடின டான்ஸ் வீடியோவை இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட காமிச்சேன்னா எங்கே இருந்தாலும் ஃபீட்பேக் வாங்க கற்றுக்கணும். எனக்கு தெரியும் இந்த மாதிரி உங்கள் டான்ஸை குறை சொல்கிறதோ இல்லை மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் ஹர்ட்டிங்காகவும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் தான். பட் ட்ரஸ்ட் மீ, கரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமே உங்கள் டான்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுற ஒரு ப்ராசஸாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா டான்ஸில் நீங்கள் எப்போது கரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் டான்ஸை ட்ரெயின் பண்ணாமல் அதில் நடக்கிற மிஸ்டேக்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு அர்த்தமாகும். இந்த மாதிரி நீங்கள் டான்ஸில் நடக்கிற மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணாமல் டான்ஸில் உங்களுக்கு க்ரோத்துன்ற ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்றதே எனக்கு தெரியல. டான்ஸில் க்ரோத்தோ இல்லை ப்ராக்ரெஸோ கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயந்தான். ஏன்னா டான்ஸில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதை ஒருத்தர் நோட் பண்ணி சொன்னாங்கன்னா அது உங்கள் ஈகோவை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லை ஒரு ஃபீலிங்கையோ தான் உங்களுக்கு கொடுக்கும்.
பட் இதுவே நான் டான்ஸ் கற்றுக்க போகிறேன், அதில் நடந்த ஒரு மிஸ்டேக்கை ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு, நான் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்டாக ஆட போகிறேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட டான்ஸில் க்ரோத்துன்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே நோட்டிசபிளாக தெரியும். இல்லை நான் ஆடுறது தான் டான்ஸு, நான் கரெக்டாக தான் ஆடுறேன், நீ யாரா என்ன மிஸ்டேக்கை பார்த்து சொல்கிறதுக்கு அப்படின்ற ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஸில் க்ரோத் இருக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். அதனால் உங்களோட டான்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 times 6 times 10 times அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக். அண்ட் ஜஸ்ட் லைக் தட் வாங்கின ஃபீட்பேக்கை அழகாக மைண்டிலே வச்சுக்காமல் அந்த ஃபீட்பேக்கை புட் இட் டு ஒர்க். என்ன மிஸ்டேக்கோ அதை கரெக்ட் பண்ணுறது, இல்லை என்ன ஃபீட்பேக் வாங்கினோமோ அதை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்கள் டான்ஸுன்றது ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட ஃபார்முலாவில் லாஸ்ட் வேர்ட் ஆர் இஸ் ஃபார் ரிப்பீட். ஸோ நம்மளோட ஃபார்முலாவில் இந்த MPEC வரைக்கும் க்ளீனாக முடிச்சிட்டிங்கன்னா ஆர் இஸ் ஃபார் ரிப்பீட்டிங், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும், விச் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனாலும் மறுபடியும் இதை ஸ்டார்ட்லேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்புக்கும் இந்த ஒரு லூப் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியே கற்றுக்கிட்டு போனீங்கன்னா அட் சம் பாயிண்ட் இந்த மொத்த கொரியோகிராஃபியும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக நல்லா மெமரைஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா பேசிக்காகவே நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சரே அப்படி தான். மெமரி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும், அண்ட் தென் ரிப்பீட் பண்ணணும். சதீஷ், நீ இவ்வளோ சொல்லுற, பட் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஃபார்முலா இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அ எமோஷ்னல் டிசிஷன். உங்களோட டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை டான்ஸ் ஸ்ட்ரக்சரோ இந்த விஷயத்துலேருந்து எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஓரமாக வச்ச மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமையோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரையோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்கன்னா உங்களோட மோட்டிவேஷனோ, உங்கள் மைண்ட் செட்டோ, உங்கள் டேலண்ட்டோ இல்லை உங்கள் கான்ஃபிடென்ட்டோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை அது மூலமாக உங்களுக்கு டான்ஸ் க்ரோத் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இன்ஸ்டெட் நீங்கள் ஒரு ப்ராசஸோ இல்லை ஒரு சிஸ்டம் மேலே டிபெண்ட்டாக இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டம் மேலேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் மேலேயோ டிபெண்ட்டாக இருக்கிறதுனால டான்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சின்றது பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், டான்ஸில் எப்போது கன்சிஸ்டன்சின்றது வருதோ சைமுல்டேனியஸாக உங்கள் க்ரோத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஃபார்முலா யாருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, நான் டான்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சதீஷ், ஒரு 2-3 months ஆச்சு, என்னால் டான்ஸில் க்ரோத்தையே ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், நான் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 months ஆயிடுச்சு ப்ரோ, பட் ஆனால் எனக்கு எந்த வித ஃபீலிங்ஸும் இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, நான் கரெக்டாக ஆடுறேனான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், இல்லை ப்ரோ நான் டான்ஸ்லாம் நல்லா ஆடுறேன், பட் நான் ப்ராப்பராக ஆடுறேன்னா கரெக்டாக ஆடுறேன்னா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஃபார்முலா உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். நான் கடைசியாக இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இந்த வீடியோவை எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டான்ஸை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டுன்ற ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு ஹெட் ஸ்டார்ட் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஒரு புஷ் மாதிரியோ தான் கொடுக்கும். பட் நீங்கள் எப்போது டான்ஸ் கற்றுக்கிறதையோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதையோ ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக ஒரு சிஸ்டம் பேஸ்டாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்போது கண்டிப்பாக உங்களாலேயும் டான்ஸில் டேலண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை பீட் பண்ண முடியும். நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஃபார்முலாவை ஒரு 30 daysக்கு கான்ஃபிடெண்ட்டாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் டான்ஸ் லெவல் எந்த இடத்துல இருந்துச்சோ நீங்கள் எண்ட் பண்ணுறப்போ உங்கள் டான்ஸ் லெவல் கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் க்ரோ ஆகியிருக்கும். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, டான்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரோத்தோ ப்ராக்ரஸோ ஒரு மேஜிக் கிடையாது, ஜஸ்ட் ஸ்னாப் பண்ணால் வர்றதுக்கு அது ஒரு ப்ராசஸ். அதை நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் அந்த ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப்போ இல்லை கொரியோகிராஃபியோ கற்றுக்கிறப்போ அதை ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண கற்றுக்கணும், அண்ட் அதில் மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண தெரியணும், அண்ட் இந்த மொத்த ப்ராசஸையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். இதுதான் அந்த சீக்ரெட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களை யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். I'll see you guys in another good video. அது வரைக்கும், it's your boy Satish. Tata, bye bye. Take care everyone.